தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்குற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபா கொடுக்குறாருல? என் மக்களிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்க மகன் கேட்பேன், இந்த 1000 ரூபாயை இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். எதுக்காக பெண்களை குறிவைச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவைக்குது? இளம் பெண்கள், இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? 1 லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா? பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன். அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான், நான் தலைவன் என் முன்னாடி நிக்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கொடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்குலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான். அவனுக்காக பேசுவான். அதனால் எனக்கு அருகில் நிற்பான். பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக் கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறார், வேட்டி சட்டையில் தமிழ். முன்னாடி இருக்கிறவர்களாம் கைதட்டுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, கைதட்டுகிறார்கள். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன பேசுறாரு, ஏன் கைதட்டுறிய? என்ன பேசுறாருன்னு தெரியல, ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது. அது மாதிரி இந்த மக்கள், என் உடன் பிறந்தவர்கள், தங்கை தம்பிகளுக்கு தெரியும், அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும். அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க, எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு? ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. ஏன்னா புள்ளி விவரம். இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிச்சான், அவன் 5 லட்சம் தான் செலவழிச்சான், வட்டி காசால கூட செலவழிக்கல. நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும். அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனா அவன் ஒரு ஆளா கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான். 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யாரு போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. ஏன்னா பிஜேபியின் பி டீம். நம்ம யாரு சொல்றா? மெயின் டீம் திமுக தான். கருணாநிதி ஐயாவின் 100ஆண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்? எப்படி வெளியிடுது? வெளியிடுது யார்? ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட போறார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு, அந்த மேடையை மட்டும் பாரு. எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான்னா என்ன கேள்வி? ஆனா நம்மளை பீட்டியும் தான். ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்ப என்ன சொல்றான், நாங்க தாங்க பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். போடல. பறையர் வந்துடக்கூடாது, வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிரும், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு 4.5 லட்சம் முத தேர்தலில், அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்ப 36 லட்சம்.
இது 1,20,00,000 ஆகும். இந்த நாடு நமதாகும். இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும். நீ கவலையே படாது. நம்ம கையில தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும். யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிருக்கூடாது. என்னைய சொல்லுவாங்க, 3 மணிக்கு படுத்த, 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட, இந்த 3 மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு. உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாத்தான் இருக்கான். எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன? உறங்காதே, எழுந்திரு, எழுந்திரு, ஓடு. நீ அடிமை, அடிமை உரிமை பெறும் வரை ஓடு. உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு, ஓடு. ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம். உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு. அப்படின்னா என்ன சொல்றார்? மரணம் வரை ஓடுறாங்கிறார். அப்படி அவர் ஓடினார். அவர் பிள்ளைகள் நாம ஓடணும். எதுவரை? விடுதலை. நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார்? உன்னால் முடியும் வரை போராடாதே, நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்க. நீ என்ன நினைக்கிற? தூய தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி இங்க மலரணும். ஏதோ குறவர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆதி தமிழ் குடி பறையர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு, சொல்லு, நீ சொல்லு. ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும். இது காலம் கையளித்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னினும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் பேசுவான், வியாக்கியானம் பேசுவான், இதெல்லாம் வெல்றதா, இதெல்லாம் போறதா, இவன் அதை பேசிவிட்டான், அதை பேசிவிட்டான், சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு. இப்போ ஒன்றும் அப்படி பேசலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்க ஐயா மருத்துவர் பழனிவேருடைய புத்தகம். அந்த வெளியீட்டில் நான் அப்படி பேசலையே. நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும். அதனாலதான் அப்படி பேசுறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான். உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுற. கருத்துனாலும் கருத்து, கருவினாலும் கருவி. துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதுமே எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். வாங்க சீமான், வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்றான், இதாங்க, இதுதான். புரிஞ்சுக்கிச்சா? இதுக்கு மேல விளக்குங்க கூடாது. இதுதான் அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பயனை நினைச்சுக்கிறத எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின் பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற, முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்க எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சி தொட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2 தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல, நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏதோ எங்க அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும்.